அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சிக்கன் ஷவர்மா. ஷவர்மானாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா, நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், தந்தூரி மசாலாவும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த மசாலா எல்லாம் சேர்த்து சிக்கனை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், தயிர் சேர்த்துக்கிறேன், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கடைசியாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக 30 நிமிஷம் இது வந்து நல்லா உருட்டும். ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு மாவு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பீட்டா பிரெட்டில் செஞ்சால் தான் ஷவர்மா நல்லாயிருக்கும். ஸோ பீட்டா பிரெட் எப்படி செய்யலான்றதை தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மைதா மாவு 2 கப் எடுத்திருக்கேன், சின்ன கப்பில். கிட்டத்தட்ட 250 கிராம் இருந்துச்சு. அதை நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் மேரினேட் பண்ணும் போதும் உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஸோ இதில் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் கலந்துக்கிறேன் அந்த மாவில். ஒரு சின்ன பவுலில் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. அதோட ஈஸ்ட் 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனது உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறமா இந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா மாவை அழுத்தி நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 மணி நேரம் கழித்து இதை பார்ப்போம். நல்லா பெருசாக வந்திருக்கும் ஈஸ்ட்டு சேர்த்தனால. ஸோ அதை அப்புறமா பார்ப்போம். இப்போ சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை வந்து பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹீட் ஆனோனி சிக்கன் அந்த மேரினேட் பண்ணது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை நல்லா வேக வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா வெந்துடட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நிறைய எண்ணெய் இருந்துச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ போதும், இது போதுமான அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ எடுத்துட்டேன் நான் வெளியே. ஒரு கத்தி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அந்த ப்ரெட்டில் சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மாவு பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா தெரியுதா உங்களுக்கு? நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ரோலிங் போர்டு இருக்குல்ல, அதில் நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கரெக்டான அளவில் கட் பண்ணிக்க போகிறேன். இதை 4 டிவைட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 4 ஷவர்மா கிடைக்கும். ஓகே, இந்த மாவு எடுத்து நல்லா கையில் வந்து வச்சு உருட்டிக்கோங்க. இப்போது அந்த ரோலிங் போர்டில் மாவு இது பண்ணிவிட்டு, மைதா மாவு இது பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. பின்னாடி திருப்பி போடாமல் தேய்ங்க. ஒரே பக்கமே வச்சு சுற்றி தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவா ஹீட் ஆனோனி இதை போட்டுருவோம். தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ போட்டாச்சு. பார்க்கலாம், நல்லா உப்பி வரும். உப்புறது உங்களுக்கே தெரியும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். அவ்வளோதான், பீட்டா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அந்த 4 பிரெட்டையும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஷவர்மா எப்படி அந்த ரோல் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். ஷவர்மாக்கு கீழே ஒரு பட்டர் ஷீட் பேப்பர் வச்சுருக்கேன். அந்த ரோலிங் போர்ட்லேயே நீங்கள் வச்சு செய்யுங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். தயிர் எடுத்திருக்கேன். நடுவில் அந்த தயிரை வச்சுக்கோங்க. தடவி விட்டுருங்க. தயிரை நல்லா தடவி விட்டுட்டு நான் வந்து நார்மல் வெஜ் மைனஸும் பர்கரோட மைனஸும் எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன், இதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் வச்சு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோவை
ஃபஸ்ட்டு நான் கேரட் எடுத்துக்கிறேன். கேரட்டை வந்து மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். முட்டைக்கோஸையும் அது மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் எடுத்துக்கிறேன். கேப்சிகமும் மேலே வச்சுருங்க. ஃபைனலாக அந்த பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வச்சாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் மேலே வச்சு இது பண்ணிக்கோங்க. சென்டர்லேயே வைங்க. அவ்வளோதான், சிக்கன் வச்சு முடிச்சாச்சு. மைனஸ் வச்சுருக்கேன் சிக்கன் மேலே. எலுமிச்சை சாறும் பிழிஞ்சு விட போகிறேன். கடைசியாக வெஜ் மைனஸ் சேர்த்து ரோல் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடு உள்ள பட்டர் பேப்பரையும் சேர்த்து இங்கிட்ட ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் ஷவர்மா எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சிக்கன் ஷவர்மா ரொம்பவே ஜூஸியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.